கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த அதிகாலை ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் அநேக கட்டுகள் உடைவதை, அநேக மந்திர சூனியங்களின் ஆதிக்கங்கள் அழிவதை, மந்திர சூனியங்கள், பிசாசின் எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படுவதை, சுட்டெரிக்கப்படுவதை நீங்கள் உணர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஐயா, இந்த உலகத்திலே கொல்லவும் அழிக்கவும், ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும், அவருடைய நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த நல்ல மேன்மைகளை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிற பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்காய் நிச்சயமாய் நீங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய், பிசாசின் ஆதிக்கங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது உங்களில் கிரியை செய்கிற வல்லமைகளை துரத்துகிறவர்களாய், அழிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி என்று தைரியமாய், விசுவாசத்தோட கம்பீரமாய் நிற்கிறீர்களோ, அன்று நீங்கள் எதிர்த்து நிற்கிற அந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு நிச்சயமாய் ஓடி போவான். அவன் ஓடி போகிறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கே அவன் வைத்த சூனியங்கள் இருக்கிறதோ, அவன் வைத்த குளறுபடிகள் இருக்கிறதோ, அவன் கொண்டு போட்ட எல்லா பலகீனங்கள், வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு அப்பொழுதே மாறி போகும். அவைகள் நிச்சயமாய் மாறி போகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஒரு விடுதலை இல்லை, எவ்வளவு ஜெபித்தாலும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. ஐயா, இரவும் பகலும் ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிடி தளர்ந்தது போல் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள் எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் வந்தபாடில்லை. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சிக்கல், என் பிள்ளைகள் எழும்பி பறக்க முடியாதபடி, என் குடும்பம் எழும்பி உயர கழுகு போல சட்டைகளை அடித்து பறக்க முடியாதபடி, உயரே எழும்ப முடியாதபடி, கர்த்தர் கொடுத்த மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நன்றாக கவனியுங்கள். ஐயா, ஆண்டவரே சொல்லுகிற அற்புதமான வார்த்தை யோவான் 10:10, இந்த சத்துரு, இந்த பொல்லாதவன், இந்த திருடன், உங்களை வஞ்சிக்கிறவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஓ, இவனுக்கு வேலையே, இவனுக்கு ஆயுதங்களே அழிவின் ஆயுதங்கள். இவனுடைய வேலையே அழிப்பதும் கெடுப்பதும் நாசமாக்குவதும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாச பிள்ளைகளின் மீது இவனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் எப்பொழுது அவர்கள் இடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதே அவன் முழு அதிகாரத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். நன்றாய் கவனியுங்கள். இன்று 7 வகையான அற்புதமான ஆயுதங்களை, ஐயா நல்லாய் கவனியுங்கள், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, அந்த வல்லமையான இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் மகிமையும் வல்லமையுமான அந்த ஆயுதத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள், நிச்சயமாய் இந்த பிசாசின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே அழிந்து போகும். பிள்ளைகள் தாறுமாறாய் நடக்கிறார்கள், கணவன் தாறுமாறாய் நடக்கிறான், குடும்ப காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எங்கே விடுதலை, எங்கே வெற்றி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை குழப்பங்கள், ஏன் இத்தனை திடீர் என்று எங்கள் வாழ்க்கையிலே வருகிற நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்கள் எப்படி வருகிறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் இருக்கிற அந்த பொல்லாத திருடனை நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்தீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால்
ஓ குளோரி, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்காய் வசூலிக்கப்படும். அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து தீர வேண்டும். அது என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் அவன் எதை உங்களிடம் இருந்து பிடுங்கினானோ, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, குடும்ப சமாதானத்தை, குடும்ப வருமானத்தை, ஊழியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எதை பிடுங்கினானோ அவை எல்லாவற்றையும் அவன் திரும்ப கொடுத்து ஆக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நிச்சயமாய் இந்த பிசாசை குறித்தும் பிசாசின் சூனியங்கள் மந்திரங்களை குறித்தும் உங்களுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடும் நல்ல நியாயமான அறிவும் இருக்க வேண்டும். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். மறந்து விடாதிருங்கள். ஐயா, யார் எங்கள் கட்டுகளை உடைப்பார்கள்? யார் எங்களுக்காக கட்டுடைக்க வருவார்கள்? யார் எங்கள் வீட்டிலே பிசாசுகளை துரத்த வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால், அநேகமாய் உங்களை பாதுகாப்பது ஆபத்தான அல்லது கேள்விக்குறியான சூழ்நிலையாய் மாறிவிடும். விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான அதிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையும் வெற்றியும் மகாபெரிய மறுமலர்ச்சியும் உண்டாகும். நன்றாய் கவனியுங்கள். முதல்ல சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் நீங்கள் நம்ப வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த சமாதானத்தின் தேவன், நாம் வணங்குகிற, நாம் தொழுது கொள்ளுகிற, நாம் அந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதான அதிபதி என்று சொல்லப்படுகிறவர். அவர் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உங்களோட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். நீங்க எப்போ கிருபையோடு இருக்கிறீர்களோ, அது என்னையா கிருபை கேட்டீங்கன்னா, சத்தியமும் ஐயா கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்க சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கிருபை வந்து உங்களை சந்திக்கும். கிருபை உங்களோட இருக்கும். அது தேவ கிருபை உங்களை விட்டு பிரிய முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கர்த்தரோடு சேரும் பொழுது கர்த்தர் உங்களிடமாய் உங்கள் பட்சமாய் சேருவார். அப்படியாய் நீங்களும் கர்த்தரும் ஒன்றாய் இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். மாத்திரமல்ல, இன்னும் பாருங்கள், இரண்டாவதாக ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள். பொல்லாத சத்துரு கூட்டம் உங்கள் காலினால் மிதிக்கப்படும். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். கர்த்தர் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் இரண்டாவது அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கர்த்தரே சொன்ன அற்புதமான வார்த்தை. என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஓ குளோரி! பிசாசுகளை துரத்துகிற அல்லது உங்கள் குடும்பத்தை அழிக்க, பிள்ளைகளை நாசமாக்க, குடும்ப வருமானத்தை, உங்களது ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கெடுக்க, அழிக்க துடிக்கிற அல்லது வருகிற இந்த பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நன்றாய் நினைவிலே கொள்ள வேண்டும். பிசாசுகளை அழிக்கிற அல்லது துரத்துகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஐயா, நீங்கள் சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த மூன்றாவது அறிக்கை, இதோ சர்ப்பங்களையும், லூக்கா 10:19 கர்த்தர் சொன்னது போலவே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாச நம்பிக்கையோடு, விசுவாச அறிக்கையோடு, விசுவாச ஜெபத்திலே ஊக்கமாய் தரித்திருக்கும் பொழுது ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது. ஐயா, விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி பிணியாளியை
ரட்சிக்குமோ அதுபோல இந்த விசுவாச அறிக்கையுடனான ஒரு ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை, மறுமலர்ச்சியை, மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் நிச்சயமாய் இது போன்ற எல்லா குழப்பங்களிலும் இருந்து குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நல்லாய் கவனியுங்கள். நம்பர் 4, அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இவனே பாவத்திற்கும் பொய்க்கும் அதிபதியாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இந்த அற்புதமான தேவகுமாரன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே. இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களில் இருந்து வெளிப்படுவார். உங்களில் இருந்து அவர் வெளிப்படுவார். உங்கள் வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவ வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களில் இருந்து வெளிப்படுவார். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடி நீதியை கடைபிடிக்கிற தேவ கிருபையில் வாழுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம், தேவகுமாரனுடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் நிச்சயமாய் உங்கள் எதிராளியாகிய பிசாசை சங்கரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள்? ஐயா, நீங்களும் நானும் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிறோமே, எப்படி பொல்லாத சத்துருவை ஜெயிக்க முடியும் என்பதை கவனியுங்கள். 11ஆம் வசனத்திலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நல்லா கவனிங்க, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஐயா மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அத்தனை பெரிய ஆபத்துகளிலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த பொல்லாத பிசாசை, சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். மரணகரமான வியாதி இருக்கலாம் ஒருவேளை. ஐயா, இனி இந்த சூழ்நிலையில் நான் சாவதை தவிர வேறே வழியே இல்லை, என் வாழ்க்கை தொலைந்து விட்டது, என் குடும்பம் தாறுமாறாய் போய்விட்டது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற மரணகரமான சூழ்நிலைகளில் இருந்தும் நீங்கள் தப்பிக்கும்படியாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜீவனை குறித்தும் கவலைப்படாமல், தங்கள் ஜீவனையும் பாராமல், அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் என்ன நடந்தாலும் சரி என்ற நம்பிக்கையோடு நம்மை கர்த்தர் பாதுகாப்பார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு. நம்முடைய சாட்சியின் வசனத்தினால் நாம் அவனை ஜெயிக்க முடியும். தேவ வார்த்தைகளினால் அவனை ஜெயிக்க முடியும். சத்தியமே நம்மை விடுதலையாக்கும் என்ற நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தேவ பிள்ளைகளாய் நின்று அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் இது எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 6வதாக நன்றாக கவனியுங்கள். 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நம்ப வேண்டும். என் கட்டுகளை யார் உடைப்பா, எங்க பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு யார் ஜெபம் பண்ணுவா என்று அலைந்து தெரியாதிருங்கள். அது உங்களை ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றத்திற்கு கொண்டு செல்லும். நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் இப்படியாக சொல்லுகிறார், தேவ ஆவியினால், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். Glory to the Lamb of God. நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் ஜெயித்தீர்கள். ஏனெனில், நல்லா கவனிங்க, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் நம்புங்கள். உலகத்தில் இருக்கிற பொல்லாத சத்துருவை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த மந்திர
சூனியங்கள், எல்லா மாயாஜாலங்கள், எல்லா விதமான செய்வினைகள், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதங்களின் ஆண்டவர் பெரியவர் என்று நம்புங்கள். ஐயா, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அந்த விசுவாசமே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். Mighty God. ஏழாவதாக கடைசியாக ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், ஆனாலும் என்ன உலகத்திலே உபத்திரவங்களும், உலகத்திலே உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர் அவரே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் உங்களோட இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையிலே இதை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிற போது இந்த கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம் உங்கள் கையிலே இருக்கிறது. இதை விசுவாசமாய் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் கையிலே இருக்கிற விசுவாச கேடகம் எல்லா எதிரிகளின் தாக்குதல்களிலும் இருந்து உங்களை பாதுகாப்பதோடு பொல்லாத பிசாசுகளின் கிரியைகளில் இருந்து அழிக்கிற வல்லமை உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எல்லா பட்டயத்தை காட்டிலும் அற்புதமான பட்டயமாய் உங்களை பாதுகாக்கும்படியாய் அது உங்களோட இருக்கும். உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நிச்சயமாய் இந்த தேவ வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, உங்களை ஆயத்தப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நேர்வழியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நின்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற உறவுகளின் மத்தியிலே பெரிய விடுதலை உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாய் நீங்கள் அதை காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த செய்தியை நமக்கு ஸ்பான்சர் செய்த சாந்தி கணேசமூர்த்தி என்கிற அன்பு சகோதரி, லண்டனை சார்ந்த அன்பு சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் அத்தனை பேரும் மொத்தமாய் கர்த்தருக்காய் நிற்கவும், கர்த்தருக்காய் எழுந்து எரிந்து பிரகாசிக்கவும், எல்லா தொந்தரவுகள், ஆபத்துகள், குழப்பங்களிலும் இருந்து என் அன்பு சகோதரி சாந்தி கணேசமூர்த்தியும் அவருடைய குடும்பமும் விடுதலை அடைவதற்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்காய் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, இந்த தேவ வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆவியாகவும் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும், கண்மலை போன்ற பிரச்சனைகளை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா, அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுதே புறப்பட்டு செல்லும்படியாய் எங்கே எங்கே இவர்களுக்கு எதிராய் சூனியங்கள் வைக்கப்பட்டதோ, எங்கே எங்கே இவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதிகள் அரங்கேறியதோ, எங்கே இவர்கள் பிசாசின் வல்லமைகளுக்கும் சத்ருவின் வல்லமைகளுக்கும் கிடா இரத்தங்களையும் அந்த இரத்தங்களையும் பன்றி இரத்தங்களையும் கொடுத்து இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், செய்வினைகள் எல்லாம் இன்றே அழிந்து போகும்படியாய், இன்றே நிர்மூலமாகும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். In the name of Jesus. ஐயா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் எங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அக்னியாய் இருக்கிற தேவ வசனங்கள் கடந்து சென்று அவைகளை சுட்டெரிக்கும்படியாய் சமாதானத்தின் தேவன் ஐயா, நீர் சீக்கிரமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, குடும்பங்களை தகர்க்கிற, கெடுக்கிற, அழிக்கிற பொல்லாத சாத்தானை, பொல்லாத சத்துருவை இவர்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி இந்த துன்மார்க்க
துன்மார்க்கர்கள் இவர்கள் காலின் கீழே, ஐயா இவர்கள் உள்ளம் காலின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் என்று எங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், விசுவாச பிள்ளைகளாய் எழுந்து நின்று துன்மார்க்கர்களை மிதிக்கவும் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை இவர்கள் உள்ளம் காலின் கீழே சாம்பலாய் நீர் மிதித்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த அந்தகார வல்லமைகளும் எந்த பிசாசின் வல்லமைகளும் இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி இவர்கள் குடும்பமும் பிள்ளைகளும் சொந்த ஜீவிதங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. இந்த ஜெப வேளையிலே இதை கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பங்களிலும் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், குடும்ப சந்தோஷம் சமாதானத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் பொல்லாத சத்துருவை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சர்ப்பங்களை போன்று இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் காத்திருக்கிற பொல்லாத சர்ப்பங்களை எடுக்கிறோம், தேள்களை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேள்களை போல, சர்ப்பங்களை போல உம்முடைய பிள்ளைகளை பலகீனப்படுத்துகிற வலியை, வேதனையை, துன்பத்தை, உபத்திரவத்தை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகளும் இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் தேவ குமாரனுடைய பிரவாகம், ஐயா எங்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, வீடுகளிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். The mighty and holy name of Jesus. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மரணமே நேரிடுகிறதாயிரும் ஓ லார்ட், எல்லா வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், எந்த சூழ்நிலையில் மரணகரமான சூழ்நிலையிலே இவர்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்று தங்கள் ஜீவனையும் பாராமல் ஐயா உம்முடைய ஆட்டுக்குட்டியாம், எங்கள் பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் எங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் இந்த பொல்லாத பசத்துருவை ஜெயம் எடுக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் நன்றாய் வாழாதபடி, குடும்ப வாழ்க்கைகள் நன்றாய் அமையாதபடி, திருமண வாழ்க்கைகள் தாறுமாறாய் போகாதபடி, குடும்ப வாழ்க்கையிலே குழப்பங்களும் சந்தேகங்களும் அழிவுகளும் வராதபடி, இவர்கள் எந்த லட்சையிலும் எந்த இச்சையிலும் விழுந்து விடாதபடி, பாவத்தில் விழுந்து அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இவர்களை பாதுகாக்கும்படியாய், சாட்சியின் வசனங்களினால் இவர்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், கூட இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே சமாதான பிரபுவாய், சமாதான அதிபதியாய், எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் ஜீவிதத்திற்குள்ளே, எங்கள் சரீரத்திற்குள்ளே நீரே ஆளுகை செய்கிற ஓ லார்ட், உம்முடைய ஆலயமாய் இருக்கிற எங்களுடைய இருதயத்திலே நீரே எழுந்தருளி இருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனைகள் குடும்பங்களிலே இருக்கிறதோ லார்ட், நீர் இவர்கள் வீடுகளிலே, பாளையங்களிலே உலாவுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறீர். எங்களோட இருந்து எங்களுக்குள்ளே உலாவுகிற அற்புதங்களின் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர சூனியங்கள் அழிவதாக, அசைவினைகள் அழிவதாக, எல்லா பிளாக் மேஜிக், விட்ச் கிராஃப்ட் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் எல்லோரும் தேவனால் உண்டாயிருந்து, எங்கள் பரிசுத்த தெய்வமே உம்மாலே உண்டாயிருந்து, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற எங்கள் தேவனால் உண்டாயிருந்து சாத்தானையும்
சகல வல்லமைகளையும் ஜெயமெடுக்கிறவர்களாய் இவர்களை நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளை எந்த விதத்திலும் அவன் கேடு செய்யாதபடி, இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கைகளை தடுக்காதபடி, நல்ல வாழ்க்கைகளை கெடுக்காதபடி, குடும்பங்களிலே அதிசயம் நடக்கும்படியாய், தடைபட்டு இருக்கிற திருமணங்கள் விரைவாய் அதிவிரைவாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், உபத்திரவப்படுகிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் படித்தும் நல்ல வேலைகள் இல்லாமல், ஐயா வேலை கிடைத்தும் நல்ல வருமானம் இல்லாது, விசாக்கள் கிடைக்காதபடி தடைபட்டு போகிற வெளிநாட்டு பிரயாணங்கள், ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகளிலே அவதிப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமான தேவ கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சத்ருவின் சகல வல்லமைகளும் அழிக்கப்படும்படியாய், பிசாசின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றுகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஐயா சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும், ஐயா குடும்ப வாழ்க்கையையும், கணவனையோ மனைவியையோ தாயையோ தகப்பனையோ பிள்ளைகளையோ எந்த மட்டத்தில் அழிக்க இந்த சத்துரு தலைப்பட்டானோ அவனுடைய தலை இங்கே நசுக்கப்படும்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை இவர்கள் காலின் கீழே நசுக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் எல்லோரும் இந்த பொல்லாத துன்மார்க்கனை மிதிக்கும் அந்த நாளிலே அந்த சத்துரு கூட்டங்கள் எல்லாம் இவர்கள் உள்ளம் காலின் கீழே சாம்பலாய் போகும்படியாய், ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் கொடுத்த அதிகாரத்தின்படியே இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது இவர்கள் பிள்ளைகளும் எந்த சத்ரு சர்ப்பம் போன்று, ஓ லார்ட் தேள்களை போன்று இவர்களை கடினமாய் கொடுமையாய் கொட்டிக்கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே தூர எறிகிறோம். mighty name of Jesus. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும், தேள்களை போன்று இவர்களை கொட்டவும் கெடுக்கவும் அழிக்கவும் வந்திருக்கிற பொல்லாத சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் என் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே பொல்லாத ஆவிகள் அழிந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி இன்று ஜெயம் உண்டாகட்டும், இன்று மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எங்கே எங்கே அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எங்கே எங்கே இவர்கள் சூதினாலும் சதிகளினாலும் குடும்பங்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ, எங்கே எங்கே செய்யாத குற்றங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் பாடுகளும் துக்கங்களும் கடுமையான கேவலமான சூழ்நிலைகளையும் அனுபவித்தார்களோ, அங்கே இருந்து அந்த வெட்ககரமான தள்ளப்பட்ட இடங்களில் இருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எந்த எந்த வீடுகளிலே எந்த குடும்பங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு சிறையிருப்பு போன்று கட்டப்பட்டவர்கள் போன்று அடிமைகளை போன்று இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அங்கே தேவ மகிமை வெளிப்படும்படியாய் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ மகிமை இவர்களை பாதுகாக்கட்டும், தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கிரியைகள் அங்கே காணப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எல்லா அந்தகார வல்லமைகளும் இருளின் ஆதிக்கங்களும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகளும் எங்களோடும் எங்கள் சகோதரிகளோடும் அன்பு சகோதர சகோதரிகளோடும் இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஜெயம் எடுக்கும்படியாய் கறந்து வரும்படியாய் இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படி
வரும்படியாய் ஒரு விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் இவர்கள் குடும்பங்களிலே உண்டாகும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மகிமையான கிரியைகள் வெளிப்படுவதாக என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே கருங்கல் மற்றும் கன்னியாகுமரி, தடிக்காரன் கோணம், முழுக்கோடு போன்ற பகுதிகளிலே நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்காக தீவிரமாய் உண்மையாய் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அதன் மூலமாய் நல்ல செய்தியை பிரஸ்தாபப்படுத்துகிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஏற்ற பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்கள், நீங்க எங்கேயும் அலைந்து திரிய வேண்டாம். யாரையும் நம்பி எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது நிச்சயம். எல்லா வகையிலும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். தடைகள் எல்லாம் மாறி போகும். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அநேகம் ஆயிரம் பேருக்கு மத்தியிலே நீங்கள் தலை சிறந்தவர்களாய் காணப்படுவீர்கள்.